எப்போதும் போல என் ஒர்க் டைம் முடிச்சுட்டு கேன்டீன்ல உட்காந்து அவளும் புரோட்டீன் பவுடர் பால் விட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அங்க இருந்து ஒரு பையன் வந்துட்டு தினப்படி இதே சாப்பிடுறிய ப்ரோ, எப்படி ப்ரோ சாப்பிடுற? நானும் தான் ஒர்க் அவுட் பண்றேன், எனக்கு புரோட்டீன்ல இந்த பிளேவர் தான் பிடிக்கும், எனக்கு அந்த பிளேவர் தான் பிடிக்கும், அதையே டெய்லி சாப்பிட மாட்டேன், நீ எப்படி சாப்பிடுற அப்படின்னு கேட்டான். நம்ம நிறைய பேரை பார்த்திருப்போம், நம்மளே கூட சொல்லியிருப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, ஏதோ இருக்கேன் ஆனா புண்ணியத்துல எப்படியோ போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல. உங்க எல்லாருக்குமே ஒரு குட்டி எக்ஸ்பெரிமெண்ட் சொல்றேன். 4 சவுத்துக்குள்ள உங்களை உள்ள வச்சு தாப்பா போட்டு சாப்பாடு தண்ணி மட்டும் கொடுத்து ஒரு வாரம் உள்ள விட்டோம் அப்படின்னா, கதவு திறந்து விட்டதுக்கு அப்புறமா எப்படி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? உங்க வீடு தான், உங்க ஏரியா தான், உங்க டவுன் தான், ஆனா அந்த ஒரு இம்மன்ஸ் ஹாப்பினஸ் இருக்குல்ல, அந்த ஒரு விஷயம் எப்படி இருக்கும்? இதுல நான் தெரிஞ்சுட்டது என்னன்னா, ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு பெயின் தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுட்டு. எக்ஸாம்பிளுக்கு சின்ன வயசுல நம்ம வெடி வெடிச்சிருப்போம், தீபாவளி பயங்கரமா கொண்டாடி இருப்போம். பட் இப்ப காசு நிறைய இருந்தும் சரி, எங்க வேணா போலாம், எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்ற ஒரு பிளெக்சிபிலிட்டி, ஒரு கன்வீனியன்ஸ் நமக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு ஜாய் நமக்கு இங்க மிஸ் ஆகும். கரெக்ட் தானே? இப்போ இதே நான் ஒரு ஒர்க் அவுட் பண்றேன், இல்ல ஒரு விஷயத்த கத்துக்கிறேன் அப்படிங்கும் போது அது எனக்கு சந்தோஷமா இருக்குமா? இல்ல நான் இவ்வளவு ஜாம் பேக்டா இருக்கேன் அப்படின்னா எனக்கு சந்தோஷமா இருக்குமா? கண்டிப்பா கிடையாது. There is a small thing which I like to define it as satisfaction factor. அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஒரே விஷயம் நடக்கும்போது ஒவ்வொருத்தரோட ஃபீலிங்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதாவது ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஒருத்தன்ட்ட போயிட்டு நீ என்ன வேணா சாப்பிட்டுக்கோ, நான் உனக்கு நீ பே பண்றேன் அப்படின்னு சொன்னா அவனோட சந்தோஷம் என்னவா இருக்கும்? தினப்படி ஹோட்டல்ல வகை வகையா ரகரகமா சாப்பிடுற ஒரு பர்சனுக்கு இதே விஷயத்த சொன்னா எப்படி இருக்கும்? அது எப்படி ஒரே விஷயம் ஒவ்வொருத்தருக்கு டிஃப்ரெண்ட் டிகிரி ஆஃப் சாட்டிஸ்பாக்சனை ட்ரிகர் பண்ணுது அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கலாம். ஃபேக்ட் என்னன்னா, யூ நீட் பெயின் டு எம்ப்ரேஸ் தி பிரசன்ஸ். உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துல இந்த விஷயம் பண்ணா கஷ்டமா இருக்கும், இந்த விஷயத்த நான் பண்றதுக்கே 4 தடவை யோசிப்பேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ, அந்த விஷயத்தை எடுத்து பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கான சாட்டிஸ்பாக்சன் த்ரெஷ்ஹோல்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப கம்மியாகும். அது கம்மியாக நீங்க சின்ன சின்ன விஷயத்தையும் எம்ப்ரேஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. சின்ன சின்ன விஷயத்தையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையும். இப்போ இந்த ஒரு பிரசன்ஸ்ல இருக்கிற ஒரு பர்சனுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கக்கூடிய ஒரு மனப்பான்மையும் தைரியமும் தானாவே பில்ட் ஆகும். பிகாஸ் ஹி எக்ஸ்பீரியன்ஸ் த வர்ஸ்ட் கேஸ் as his daily routine. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்சன் எந்த ஒரு ஆஸ்பெக்ட்லயுமே ஃபெயில்யூரை கண்டு பயந்து உடஞ்சு போய் உட்கார மாட்டான். சோ இது ஒரு கத்துக்கக்கூடிய விஷயம் தானா அப்படின்னு கண்டிப்பா உண்டு. இதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன? இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்க போறேன்? ஜஸ்ட் ட்ரை டு ரெடியூஸ் யுவர் சாட்டிஸ்பாக்சன் ஆக்டிவிட்டிஸ். The real tech is try experiencing the boredom. Boredom அப்படிங்கிறது இட்ஸ் a practice to reduce your threshold of satisfaction. இதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய 2 விஷயம், failure tolerance, செகண்ட் சின்ன விஷயத்தையும் எம்ப்ரேஸ் பண்ணக்கூடிய ஒரு மனப்பான்மை. இது 2மே இருந்தா you will survive in the worst case without breaking அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த பர்பஸ்ஃபுல் வீடியோவுக்காக வெயிட் பண்றீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. Have a nice day. Cheers.